மேஷராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பண்ணும்? சுகத்தை தரும், சந்தோஷத்தை கொடுக்கும், இடமாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன சார் சொல்கிறீங்க? சுகத்தையும் கொடுக்கும், ஆமாங்க. நீங்கள் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்றது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசனுக்காக வெளியூர் போகணும் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, நிறைய ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஆசைகள்லாம் இந்த விரய சனினால் உங்களுக்கு நிராசையாக போயிட்டு இருந்தது. இப்போது குருவின் பார்வையில் சனி வந்துட்டார். ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரம். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல குருவுக்கு தான் பவர். ஆனால் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு குரு மூலமாக தன்னுடைய ஆக்டிவிட்டீஸை செஞ்சு கொடுப்பார். ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரன் இப்போது மறுபடியும் பயிற்சி ஆகிறார் 20 நாளைக்கு ஒரு தடவை. இப்போ முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னா மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசியில் எப்போ வந்தாருன்னா மே 14ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார். குருவோடு சேர்ந்து இருந்தார். ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிட்டார் கடகத்துக்கு. அதே கடகத்துக்கு ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே உச்ச குருவோடு சேர போகிறார். 2 டாப் லீடர்ஸ் எப்படின்னா புட்டின் அண்டு நரேந்திர மோடி 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக சொல்லணும் புட்டின் அண்டு ட்ரம்ப்புன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இங்கே யாருக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு கேட்டால் குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா குரு உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பல பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய சில சங்கடமான விஷயங்களையும் பல நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் சுக அதிகரிப்பையும் இந்த குரு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுப்பார். அதாவது 2 டீச்சர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒரே டீச்சர் குரு பண்ணுவார். ஏன்னா இந்த இடத்துல குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கிரன் மீன ராசியில் உச்சஸ்தானத்தை அடைகிறார். உச்சஸ்தானம் அவர் கன்னி ராசியை நோக்கி போயிட்டுருக்கார். கன்னி ராசிங்கிறது சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். ஸோ நீச்சத்தை அதாவது நம்ம பூமியிலேருந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிடுறார். அதாவது நம்ம பூமி இங்கே இருக்குது, அவர் இங்கே மீனராசிக்கு வரும்போது பக்கத்தில் வராரு. இப்படி போகும்போது ஹீ இஸ் மூவிங் அவே, நம்மளை விட்டு வெளியில் போகிறார். அதனால் அவருடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த டைமில் லவ் அஃபேர் கொஞ்சம் ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் எத்தனை நாள் இருப்பார்னா ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும். கிட்டத்தட்ட ஜூலை 8ஆம் தேதி 30 நாள் 31 நாள் ஆகும். அதில் ஒரு 4 நாள் கழிச்சிருங்க. ஸோ 27 நாட்கள் சுக்கிரன் கடகராசியில் இருப்பார். இந்த 27 நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல குருவுக்கு தான் பவர். ஆனால் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு குரு மூலமாக தன்னுடைய ஆக்டிவிட்டீஸை செஞ்சு கொடுப்பார். எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்? வேலை சார்ந்த விஷயங்கள். உங்களை கொஞ்சம் உங்கள் இடத்த விட்டு வெளியேற்றுவார். அதாவது உங்களுடைய சுகத்தை குறைத்து வெளியேற்றக்கூடிய வகையில் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான வாய்ப்பு வருது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உடம்பு அசௌகரியம் இருக்கும். அந்த அசௌகரியத்தை போக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் காஸ்ட்லி மருத்துவம். நார்மலாக ஒரு பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க. திடீர்னு ஒரு தோணல் வரும். உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ சொல்லுவாங்க, இல்லைப்பா நம்ம அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். இப்போ தான் நிறைய வந்துடுச்சே. அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அப்போது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து அதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. 4ஆம் இடத்திற்கு குரு சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த 1 மாதத்துக்குள்ளார மேஷராசியில் பிறந்தவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு மாடியில் ஒரு வாட்டர் டேங்க் எடுத்து கட்டுறதுக்கோ, இல்லை ஒரு டாய்லெட் எடுத்து கட்டுறதுக்கோ, ரெஸ்ட் ரூம் எடுத்து கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். என்ன சுப செலவு? என்ன 4ஆம் இடத்துல சுக்கிரன்றது எப்படி சார்? 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கர்மா சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பெங்களூரோ இல்லை பூனேவோ போவாங்க. அங்கே யாரையாவது பார்க்க போவாங்க. அவங்க உனக்கு இந்த இதுதான் இந்த அக்கௌண்ட்ஸில் தானே இருக்கவா, நான் உனக்கு இது சேர்த்து விட்றேன், என் கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குது. அங்கே போனால் இவங்களுக்கு எடுத்த உடனே 5 ஃபிகர் சேலரின்னு எப்படி இருக்கும்? டக்குன்னு எடுத்த உடனே
அதாவது உங்களுடைய ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த 26 நாள் 27 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா பாதகாதிபதி அந்த இடத்துல தன்னுடைய பவரை இழக்கக்கூடிய நேரம் இது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு தொய்வு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பேசக்கூடிய வார்த்தைகளில் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுடைய அணுகுமுறையில் ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படும். அது இப்போ தெரியாது. 27 நாள் முடியும் போது ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் பாருங்கள், யாராவது சொல்லுவாங்க, நீ இதை சேஞ்ச் பண்ணி பாரு அப்படிம்பாங்க. கரெக்டாக அது சேஞ்ச் ஆகும், அடுத்தது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் காரிய வெற்றி, அரசாங்க ரீதியான வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஜூன் 20ஆம் தேதி தான் செவ்வாய் பயிற்சி நடக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நீங்கள் நிதானமாக எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிக்கு பரிகாரம் கிடையாது, நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன்னா குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரத்தையே செஞ்சுட்டு வாங்க. பல நன்மைகள் உங்கள் வீடு தேடி அணிவகுக்கும். அது எதுக்கு சார் திருப்பி சுக்கிர பயிற்சி 20 நாளைக்கு ஒரு தடவை போடுறீங்க? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. பலன்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த கேள்வி வருது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் எல்லார்கிட்டையும் அன்பு, பாசம், காதல், நேசம், காமம் இது எல்லாமே கலந்துருக்கும். வீட்டில் அம்மா கிட்ட பேசினாலும் சரி, மனைவி கிட்ட பேசினாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சிகிட்ட பேசினாலும் சரி, 1% காதல் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். இது எதனால் அப்படின்னா இந்த சுக்கிரனை வச்சு தான். அதாவது வாழ்க்கையே, உலகத்தினுடைய நடப்பே இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கிறது. அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அவர் 20 நாளுக்கு ஒரு ஷிஃப்ட் ஆகிறாரு, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவர் தன் கடமையை செய்கிறார். ஒரே இடத்துலையே இருந்தார்னு வச்சுக்கோங்க, அந்த காதல் போர் அடித்து போயிடும். அந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது, எதுக்கு ஏன் சுக்கிரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னோம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அசுர குரு. அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தை தேடி போகக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கணும். ஆன்மீகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு, கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இப்போ கலைத்துறையில் போகிறவங்களும் ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு போலித்தனம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்சார்னா அவங்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுப்பாங்க. அதாவது நகை வாங்கிறது, பொன்பொருள் வாங்கிறது, பொருள் சேர்க்கறது, வெளியில் பேசுகிறது. என்னமோ நாங்கள் எங்களுக்கு ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு சொத்து சுகம்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன் அப்போ சம்பாதிக்கிறத தானம் கொடுக்கலாமான்னு கேட்டால், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், யாருக்கு சேர்க்க போகிற? ஒரே ஆளுக்கு சேர்க்காத, 10 பேருக்கு கொடு. இப்போ நீ பண்ணுறேன்னு கேட்டால் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது வேறு விஷயம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு சொன்ன இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுலேயும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டோ நேரடியாக சென்னைக்கு சந்திக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பேசுங்க. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை, நியர் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், காதல் விஷயம், உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் வாங்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணால் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் பல சுகங்கள் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.